My dear students, welcome back to Nurses Profile Channel. Paramedical degree courses ஓட round 2 counseling schedule நமக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குது. ஏன்னா GNM of Nursing ஓட ரிசல்ட் நேத்தே நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே நேரத்துல அவங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இனி அடுத்து நமக்கு நடக்க போறது இதுதான் paramedical round 2 ஓட கவுன்சிலிங் தான். இதுல வந்து கவர்மெண்ட் காலேஜும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு பிரைவேட் காலேஜஸும் இருக்கும். சோ round 2ல நமக்கு வந்து நிறைய காலேஜஸ் வந்து பிரைவேட் காலேஜஸ் இருக்கும். சோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ்க்கு சீட் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அலாட் பண்ணிடுவாங்க. GNM of Nursingல எனக்கு வந்து சீட் கிடைக்கல அப்படிங்கிற பிள்ளைங்க கூட ரவுண்ட் 2ல என்ன செய்யுங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. GNM of Nursingல சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி worry பண்ணாதீங்க. ஒருவேளை ரவுண்ட் 2ல உங்களுக்கு டிகிரி கோர்சஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கூட நமக்கு வந்து GNM of Nursingல வந்து சீட் கிடைக்காம இருந்திருக்கலாம். சோ அபிஷியலான சீட் வேகன்சி எவ்வளவு கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது, எவ்வளவு பிரைவேட் சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த அபிஷியலான சீட் வேகன்சி என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் கூடயே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அந்த ஷெட்யூல் வரும்போது அந்த ஷெட்யூலை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம்னா அதை படிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் கவுன்சிலிங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், என்ன ஏது அப்படிங்கிற ரூல்ஸும் கொடுத்துட்டு கூடவே பாத்தீங்க அப்படின்னா சீட் வேகன்சியை நமக்கு கொடுப்பாங்க. சோ அந்த சீட் வேகன்சி வந்த உடனே எல்லாரும் பொறுமையா கவர்மெண்ட் காலேஜஸ் எத்தனை இருக்குது, பிரைவேட் காலேஜஸ் எத்தனை இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன கோர்ஸுக்கு இருக்குது, எவ்வளவு கம்யூனிட்டியில சீட் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா என்ன செய்யுங்க அப்படின்னா ரவுண்ட் 2 ஓட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாராமெடிக்கல் உள்ள டிப்ளமோ கோர்சஸ் DMLT, DPharm, டென்டல் ஹைஜீனிக், டென்டல் மெக்கானிக், DRDT, DRTT, பம்ப் டெக்னீஷியன், டார்க் ரூம் அசிஸ்டன்ட், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அப்புறம் டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, அதே மாதிரி டிப்ளமோ இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், இந்த மாதிரி 25 வகையான டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. இந்த டிப்ளமோ கோர்சஸோட அப்ளிகேஷன் முன்னாடியே ஓபன் பண்ணிட்டாங்க. அப்புறம் டேட்டை நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. சோ 18ஆம் தேதி வரை டைம் இருக்குது. சோ ரொம்ப கட் ஆஃப் ஃப்ளோவா இருக்குது. பட் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும், பிரைவேட்ல என்னால படிக்கவே முடியாது, எங்க அப்பா அம்மாவுக்கு பணம் கட்டுறதுக்கான வசதியே இல்ல, எனக்கு கவர்மெண்ட்ல ஒரு காலேஜ் கிடைச்சா மட்டும் தான் நான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க இந்த டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. டிப்ளமோ கோர்சஸ்ல நிறைய சீட்ஸ் இருக்குது. நிறைய 25 வகையான கோர்ஸும் இருக்குது. அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நிறைய சீட்ஸும் இருக்குது. சோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்மளோட சேனல்ல இருக்குது. அதை வாட்ஸ்அப் சேனல்ல நான் ஷேர் பண்ணி விடுறேன். அந்த லிங்கையுமே போஸ்ட் பண்றேன். சோ ரொம்ப கட் ஆஃப் கம்மியா இருக்கிறவங்க டிப்ளமோ கோர்சஸ் என்ன செய்யுங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், எப்பவுமே டிப்ளமோவை விட டிகிரி தான் பெஸ்ட். நீங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அடுத்து நல்ல சேலரிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னாலுமே நமக்கு டிகிரி தான் கை கொடுக்கும். டிப்ளமோ அப்படிங்கிறது நமக்கு வந்து மேற்படிப்புக்கு போறதுக்கும் அதிகமான சம்பளம் வாங்குறதுக்கும் உதவி செய்யாது. பட் இருந்தாலும் வாழ்க்கையின் சூழ்நிலை காரணமாக எனக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த டிப்ளமோ கோர்சஸ்க்கு என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம். கவுன்சிலிங் ஷெட்யூல் குறித்த அப்டேட் நமக்கு இன்னைக்கு நாளைக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. ஷெட்யூல் வந்த உடனே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷெட்யூலை நான் அதுல தான் வந்து